ஒருத்தன் பிராமண கடப்பாரை தூக்கிட்டு வர்றேன்னு சொல்றான், அவனுக்கு அப்புறம் வச்சுக்கிறோம். ஜமீன்தார் ஐயா, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. படிக்காம ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணும்ன்றீங்களா? பயப்படிதான் செய்யணும். லேசுவாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லலாம் விட்டுருவான். உனக்கு ஆடு மாடு மேய்க்க முடியல, வேளாண்மை செய்து இழிவா இருக்குன்னா வெளியேறிப்போ. அதுக்காக அவனை என்ன போய் மேய்க்க சொல்றேன்ற? தூக்கிட்டு வா, அவனை தூக்கிட்டு வா. குலத்தொழில் வேற பண்றேன்னு சொல்லியே அவனையும் தூக்கிட்டு அப்படியே பனைமரத்துல ஏறு. உனக்கு குலத்தொழில் தானே, ஏறு. சாதி எங்க இல்ல, ஆட்சியாளனே சாதி பார்த்தானே இடம் கொடுக்குறான். அப்புறம் என்ன சாதி எங்க இருக்குது? உன் சிந்தனையில இருக்குது. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. வேளாண்மை என்பது வாழ்வியல் முறைடா தம்பி. டேய், மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி கீழே எச்ச துப்பி கொடுத்துருவோம் சொன்னீங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, அவன் 1000 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படி தான், சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் யாரும் சோறு போடுறது அப்படின்னு. அவன் ஊர் நாடுக்கு பயிரிடு, பனை மரம் வளர்க்கணும், ஆடு மாடு கோழி வளர்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஊர் அப்படின்னு போனால் ஊரில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளில் இது மட்டும்தான் தொழிலா? அங்கே போனாலே என்ன கேள்வி, உன்னெல்லாம் உங்கள் அப்பா படிக்க வைக்கிறானா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இப்படிங்கிறதானே என் கேள்வி. முதல் பார்த்தில என் செல்வாக்க என்னை போய் நாக்கு குசாம முதலாளிங்க. ஊருன்னு போனா நீங்க அடிக்கடி அம்பேத்கரை கோட் பண்ணிக்க. அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஏற்பட்ட முரண்பாடே இதுதான். பட்டிக்காட்டுல தான் ஜாதி இருக்கு, இதனாலதான் நாங்க நகர்ப்புறத்துக்கு ஓடிறோம் அப்படின்னு. ஊர் நாட்டுல இருக்கிற இந்த குளத்துல நீ தண்ணி குடிக்க கூடாது, இந்த கிணத்துல நீ தண்ணி குடிக்க கூடாது அப்படின்ற இந்த பாகுபாடை விட நீங்க சொல்ற மாதிரி இந்த பாட்டில விலை கொடுத்து தண்ணி வாங்கி கொடுக்கறத நாங்க மேம்போக்கா நினைக்கிறோம். எவ்வளவு தெளிவா போனாலும் நான் இங்க அடிச்சு போடுறாங்க. சரி விடு, வெந்நீர் வச்சு குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். நான் கேக்குறது என்னன்னா, இதுதானே ஊர்ல இருக்கு. நீங்க எல்லாம் நானும் தான் ஊருக்கு போறேன், கோயம்பேடுல இருந்து பஸ் ஸ்டாண்ட் ஏறி ஊருக்கு போறேன். நீங்க எல்லாம் அந்த குடிமை பணிக்கு வந்து நாட்டை சிறுத்த பெரிய பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப்டா பேசுங்க. குடிமை பணிக்கு இல்லைங்க, ஊர் நாட்டுல இதுதானே நிலவுது அப்படிங்கிறேன். அதுக்கு ஊரை விட்டு போறதோ, ஊரை விட்டு போறதல்ல, வேளாண்மை விட்டு வெளியேறதல்ல. ஆடு மாடுங்கிறவன் இங்க இருந்து கோனார் மட்டும்தான் எங்க ஊர்ல மேய்ச்சிட்டு இருக்கானா? வேளாண்மை ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் செய்யுதா? அப்ப படிச்சா அவனுக்கு பசிக்குமா பசிக்காதா? இதற்கு இது பதில் இல்லையே. நீ என்ன பண்ணி? எனக்கு நிலம் இல்லையே, நான் வேளாண் செய்யறதுக்கு எனக்கு நீரும் நிலமும் இல்லையே. எனக்கும் தேவைதான் என் ஊர் பச்சையாவும் பசுமையாவும் இருக்கணும். நிலம் இல்லைன்னா ஏன் நீ அவனை இழிவா பேசுற? நிலம் இல்ல, நீ ஏன் அந்த நிலத்துல வேலை செய்யறவன் இழிவா பேசுற? ஆடு மாடு மேய்ச்சி சொல்ற, வேளாண்மை சொல்றங்கிற, சாப்பிடாத நீ. டேய், வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதுல இவ்வளவு பெரிய மீச? டேய், செருப்பால அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே, எடுத்து வந்து அடிக்கடா. ஐஏஎஸ் ஆகு பட்னியோட. உங்களெல்லாம் பனைமரத்துல இருந்து இறங்குடா, நீ படிடா, ஐஏஎஸ் அதிகாரியாக, டாக்டராக, நீதிபதியாக, அமைச்சராக, முதலமைச்சராக சொன்னா எல்லா குலத்தொழில பண்ண. நீ முதல்ல குளத்துல பணம் ஏறு, வேலையை பார்ப்போம். ஏற முடியுதான்னு பார்ப்போம். நீ ஏறி காமி. முடியாது இல்ல உன்னால, அப்புறம் என்னத்துக்கு வெட்டி பேச்சு உனக்கு? மாவட்ட ஆட்சியில இருந்து என்ன வேலை செய்வ? என்ன வேலை செய்வ? உனக்கு ஆடு மாடு மேய்க்க முடியல, வேளாண்மை செய்து இழிவா இருக்குன்னா வெளியேறிப்போ. மேற்கொண்டு இவனை என் மேல தள்ளி கொல்லாமா பாக்குறீங்க? இப்ப பொண்ணே அதுக்காக அவனை என்ன போய் மேய்க்க சொல்றேன்ற? படிச்சவனுக்கு பச்சிக்குமா பச்சிக்காது? அதை பதில் சொல்லு. வேளாண் செய்ய எங்கிட்ட நிலம் இல்லைங்கன்னு சொல்றேன். நிலம் இல்லைன்னா குத்தகை கேடு. நிலம் இருக்கிறவன்னு வேலை செய்ய விடு. நிலம் இல்லைன்னா குத்தகைக்கு எடுக்க முடியாதா? இங்க எல்லாரும் நிலம் வச்சு அது பண்றான், ஒத்திக்கு எடுக்கிறான்ல தம்பி. உனக்கு தேவையா? உனக்கு இது உனக்கு 60 வயசு டை அடிச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற உனக்கு தேவை? 60 வயசுல பணமரம் ஏற முடியுமா? ரிட்டையர் ஆகிற வயசுல நீ வந்து எல்லாம் குலத்தொழில் போன்று இருக்கிற. ஏன் நீ போய உனக்கு பாப்போம். உனக்கு பென்ஷன் கிடையாது குலத்தொழிலுக்கு போனேன்னா. செருப்பு தைக்கிறவனும் வேணும், முடி வெட்டுறவனும் வேணும், துணி துவைக்கிற வண்ணாரும் வேணும், பானை செய்யற குயவரும் வேணும், மீன் பிடிக்கிற மீனவனும் வேணும், உணவளிக்கிற உழவனும் வேணும். இது எல்லாம் சேர்ந்துதான்டா சமூகம். படிக்காம ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணும்ன்றீங்களா? அதாவது உடல் உழைப்பிலிருந்து பார்ப்பனர்கள் தான் வெளியேறிய சமூகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடல் உழைப்பிலிருந்து வெளியேறிய ஒற்றை சமூகம், ஒற்றை சாதி பார்ப்பனர்கள் மட்டும்தான். தமிழர்கள் உடல் உழைப்பை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்று விதியை விதித்து நம்மளுடைய உழைப்பில் வாழ்ந்தவன் அவன். பெரியார் என்ன சொன்னாரு? கல்வி கற்று உடல் உழைப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள் என்று சொன்னார். என்ன சொல்றான்? மறு உடல் உழைப்பை காமிக்கிறான். போய் ஏறு, 60 வயசு பணமரம் ஏறு. யார் வேண்டாம் சொன்னா? ஏறி அங்கிருந்து போடு பாப்போம். நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது உங்க குலத்தொழில. அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கு. அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே, பீ கேர்ஃபுல். தம்பி, வேளாண்மை தொழில் அல்ல தம்பி, வாழ்க்கை முறை, வாழ்க்கை கலாச்சாரம், பண்பாடு.
நீ என்ன சொன்ன? கல்லூரிக்கு போதுனா கல்லு குடிச்சிட்டு போறேன்னு சொன்னவன் தானே நீ? கல்லு குடிச்சு கல்லூரிக்கு போனா என்ன லட்சணத்துல படிச்சிருப்ப நீ? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. பெருமையா பேசுறேன். நாங்களாம் கல்லு குடிச்சிட்டு தான் கல்லூரிக்கு போ, அதுல பெருமையாடா உனக்கு? எதெல்லாம் சீரழிவோ அதையெல்லாம் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒருத்தனை எப்படி தலைவனா வைக்கிறது? தோல்ல ஒண்ணு வச்சுன்னு வையா, கைத்து இல்ல கைத்தா தொங்கியா மகா இல்லன்னு மேல பாக்க, இந்த ஏரியா பக்கம் ஒண்ணு பாக்குறது. தருதலை எல்லாம் தலைவனாக முடியாது. ஓரமா உட்காந்து புலம்பு ஒப்பாரி வைக்கிறண்டி உனக்கு தேர்தல்ல வச்சுக்கிறோம். வா, உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க. எங்க திரும்புங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? நீ என்னம்மா என்ன குலத்தொழில் செய்வற? சாமி நீ செய்யாத, நாங்க செஞ்சுக்கிறோம். ஆனா நீ சாப்பிடக்கூடாது. எங்களுக்கு 200 ஓட்டு 20 ஓட்டு இதெல்லாம் 2 ஓட்டு கூட எங்களுக்கு தேவையில்லை தம்பி. எங்களுக்கு 2 கண்டு போனாலும் போகல, உனக்கு ஒத்த கண்டு போனாலும் சந்தோஷம் தான் எங்களுக்கு. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உன்ன மாதிரி தருதலை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக தலைவனாக வர்றதுக்கெல்லாம் ஒரு காலத்திலும் எங்கள் வாழ்நாளில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். குலத்தொழில பண்டுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை நாங்கள் ஒரு காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம். என்ன நான் சொல்றது?